வறுமையில நீங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நீ வரணுங்கிறதுக்காக தான் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, இங்க படிச்சு நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க. அதனாலதான் வந்து அறங்கல்வி அறக்கட்டளை என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அதை மட்டும் கொண்டு வரல. எல்லா ஸ்கூல்களையும் என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மட்டும் கொண்டு வருவாங்க. நம்ம என்ன கொண்டு சொல்லணும்னாக்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் வரைக்கும் கொண்டு வந்துருக்கோம். அதுலேயே வந்து ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து ஃபோர்த்தில் வந்து 2 மார்க் 2 ஒரே மார்க் எடுத்திருப்பாங்க. 457 457 2 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, நம்ம கண்ணியப்படுத்துறோம். இந்த அறங்கல்வி அறக்கட்டளை நோக்கம் வந்து நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கண்ணியத்துக்குரிய நீதிபதி அவர்கள் வந்து அவங்களை வர வச்சு அவங்க உங்களுக்கு நிறைய பேசுவாங்க. மாணவ கண்மணிகளை உங்களை வந்து ஒரு உணவும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இலக்கோடு இருங்க. ஒரு இலக்கு வேணும். நான் ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசரா வருவேன், நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா வருவேன், நான் ஒரு டாக்டரா வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிச்சுங்க. இலக்கு தான் சரியா வரும். நான் வந்து எதுக்கு போறேன், டெல்லி போகணும்னு சொல்றது ஒரு இலக்கு. டெல்லி போகணும்னா என்ன செய்யணும், முதலியே கன்ஃபார்ம் பண்ணணும், டிக்கெட் போடணும். அதுக்குள்ள எல்லா வேலையும் பார்க்கணும். டிக்கெட்லாம் போட்டதுக்கு பின்னாடி வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் போட்டுட்டு வந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஏறாம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போக முடியுமா, போக முடியாது. அப்போ ஒரு இலக்கை என்பது நமக்கு நம்முடைய மையப்படுத்தணும். காலையில எந்திரிச்ச உடனே வந்து நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா வரணும். அந்த ஐபிஎஸ் ஆபீசரா வரணும்னு சொன்னா நீங்க என்ன செய்ய, மனசால நீங்க உங்க நினைக்க, மாணவ செல்வங்களை உங்களுக்கு தான் சொல்றோம். நீங்க என்ன செஞ்சிருங்க, நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், நீங்க உங்களுக்கு முன்னாடி சொல்லுங்க. அதாவது இன்னும் உதாரணம் சொல்றதா, இஸ்ரேல் எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு மனிதாபிமான மற்ற ஒரு நாடு. உலகத்திலேயே வந்து மனித நேயம் இல்லாத ஒரு நாடு எதுன்னு சொன்னா இஸ்ரேல் தான். அவன்கிட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கம் யூதன், அவன்கிட்ட உள்ள நல்ல பழக்கம் என்னன்னு தெரியுமா, அது கல்யாணம் முடிச்ச உடனே என்ன செய்வான்னு சொன்னா வந்து அந்த பெண் வந்து கர்ப்பமாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணு என்ன செய்வா, கண்ணாடி முன்னாடி நின்றுக்குவான். கண்ணாடி முன்னாடி நின்று நான் இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அறிவாளியை நான் பெற்றுக் கொடுப்பேன், நான் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அறிவாளியை பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டெய்லி 3 மணி சொல்லுவோம். ஏன் அவ சொல்லணும்னு அவசியம் இருக்கா, சொல்லுவா. ஆனா அப்படி நடக்கும். இன்னைக்கு நம்மளை ஆண்டு கொண்டு இருப்பது யார், இது வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க எல்லா வகையிலையும். ஆனா உங்களுக்கு தெரியாது என்ன சாப்பிடணுங்கிறது யார் சொல்லுவா, இதுதான் ரேடியோவில் சொல்லிக்கிட்டாங்க, சன் டிவியில சொல்லுவாங்க இதை சாப்பிடுங்க இதை குடிங்க, யார் சொல்றாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வரணும்னு சொன்னா, நீங்க மாணவ செல்வங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அது என்ன உள்ள வந்துருங்க, அது என்ன உள்ளவாங்க. அப்ப இந்த மாணவ செல்வங்கள் ஆகிய நீங்க என்ன செய்யணும்னு சொன்னோம்னாக்க, ஒரு இலக்கை நோக்கி நீங்க பயணிங்க. அந்த இலக்கு தான் வந்து உங்களுக்கு என்ன செய்ய, உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். நீங்க எடுத்த மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க் வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை தேடுமா அப்படின்னு அது வெற்றியை தேடும். அந்த மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து இலக்கு வைக்கணுமா இல்லையா, நான் வந்து 500 மார்க் எடுக்கணும், நான் 500க்கு 500 எடுப்பேன் அப்படி இலக்கு வச்சதுனாலதானே நீங்க நானூத்தி 95 மார்க் எடுத்தீங்க. இப்போ மாணவ செல்வங்கள் என்ன செய்யணும்னா, நீங்க என்ன பெற்றோர்கள்ட்ட வந்து நிறைய செல்போன் கேட்கறது, புதுசா பெரிய செல்போன் கேட்கறது, பைக் வாங்கி கேட்கறது, இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு எப்ப தேவைப்படும் நீங்க சம்பாதிச்சு வாங்குங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம், மாணவ செல்வங்களாகி நீங்க உங்களுக்கு படிப்பு மட்டுமே உங்களுக்கு உயர்வு தருங்கிறதுக்கு என்னத்தை நீ கொண்டு வாங்க. நம்ம கல்வியில நம்ம சிறந்து விளக்கணும், நம்ம கல்வியில சிறந்து விளக்கணும்.
கல்வியில சேர்ந்தவங்க இதையே நீ கொண்டு வா. கல்வி மட்டும்தான் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுக்கும்? பெண் பிள்ளைகளுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கும், பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும், பெண் பிள்ளைகளுக்கு அந்தஸ்தை கொடுக்கும், ஆண் பிள்ளைகளுக்கு வந்து அவன் ஒரு ஆண்மகன் ஒரு வீரத்தை கொடுக்கும். கல்வி மட்டும்தான் கொடுக்கும். நீங்க மற்ற எல்லா மொழமா சொல்றது மாதிரி வந்து வேற எதுவுமே உயர்வு தராது. கல்வி மட்டுமே உங்களுக்கு உயர்வு தரும். கடைசியா ஒண்ணு சொல்லணும்னு சொன்னா, மாணவ செல்வங்கள் வந்து நீங்க வந்து ஒரு 9 மணிக்கெல்லாம் என்ன செய்ய நீங்க படுக்கைக்கு போயிருங்க. நேர மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து முன்னேறணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னோம்னாங்க, இந்த கல்வி முக்கியம்னா அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதை விட முக்கியம் வந்து நேரம் மேலாண்மை. என்ன செய்யணும்? நேரத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். 24 மணி நேரம் சொன்னோம்னா அந்த 24 மணி நேரம் சொல்லுவாங்க எனக்கு பத்தலைங்க, உனக்கு அதை பயன்படுத்த தெரியலன்னு அர்த்தம். நீங்க கரெக்டா 9 மணிக்கு சாப்பிட்டு பிள்ளைங்க எழுந்து படுக்கைக்கு போயிருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கலாம். என்னை கேளுங்க, நாங்களும் சின்ன வயசுல வந்து 11 மணிக்கு படுத்து இப்போ வரைக்கும் 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். எங்களுக்கு டயம் நிறைய கிடைக்குது. பெற்றோர்கள் என்ன செய்யணும்னாக்க அவனுக்கு வந்து 8 மணிக்கெல்லாம் நைட் சாப்பாடு கொடுத்து என்ன செய்யுங்க, விட்டுருங்க, படுக்கைக்கு போயிருன்னு சொல்லுங்க. அப்ப காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிட்டான்னு சொன்னோம்னாக்க அந்த 4 மணில இருந்து 6 மணி இந்த 2 மணி நேரம் வந்து எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு டஃபா இருக்கோ அந்த சப்ஜெக்டை எடுத்து கையில வைங்க. வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியா போயிடும். நீங்க படிப்புல வந்து பெரிய லெவலுக்கு போயிருவீங்க. அதுக்கு என்ன காரணம்? நேரம் மேலாண்மை தான். இந்த நேரத்தை வந்து நீங்க சரியா கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த நேரம் வந்து உங்களை என்ன செய்ய, உங்களை பெரிய லெவலுக்கு உணர்ந்து படிக்கும். ஆக மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகள, மாணவ கண்மணியில, அடுத்தடுத்து உங்களுக்கு மணி போய் ஆராய்ச்சி உங்களுக்கு வந்து இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வந்து உங்க ரெடி பண்ணியா நீங்க போகணுன்றதுக்காக இருக்குது. நீங்க முன்கூட்டியே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாணவ மாணவிகள் வந்து பெற்றோர்களை வந்து நீங்க கண்ணியப்படுத்துங்க. மீண்டும் மீண்டும் சொல்றது என்ன காரணம்னா, பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தும் போது, நீங்கள் பெற்றோர்களாக வரும்போது உங்கள் பிள்ளைகள் உங்களை வந்து கண்ணியப்படுத்தும் என்று கூறி ஆய்ப்படுத்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். இதை வந்து எப்படின்னாக்க கீழே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு.